வணக்கம். சைரஸா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி திருவெற்றியூர் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக 7 முறையும் அதிமுக 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இதர கட்சிகள் 2 முறை வெற்றி பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் 2021 வெற்றி பெற்றவர் திமுகவை சார்ந்த சங்கர். இவர் 88,185 வாக்குகள் 44.34% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இவரை தொடர்ந்து 2ஆம் இடத்தில் அஇஅதிமுகவை சார்ந்த குப்பன் 50,524 வாக்குகள் பெற்று 25.40%. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான். இந்த தொகுதியில் சீமான் ஒரு நட்சத்திர வேட்பாளராக போட்டியிட்டார். இவர் பெற்ற வாக்குகள் 48,597, 24.43%. 1% மட்டுமே. 2வது இடம் பிடித்த அஇஅதிமுக குப்பன் அவர்களுக்கும் சீமானுக்கும் உள்ள வாக்கு விகிதம். மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த மோகன் என்பவர் 7,053 வாக்குகள், அதாவது 3.55% பெற்று 4ஆம் இடத்தில் உள்ளார். அமமுகவை சேர்ந்த சவுந்தரராஜ பாண்டியன் 1,417.71% பெற்று 5ஆம் இடத்தில் உள்ளார். நோட்டோ 1,111.56% அடிப்படையில் கடைசி இடத்தில் உள்ளது. திமுக மற்ற கட்சிகளிடமிருந்து கைப்பற்றிய ஓட்டு 1.9%. 2016 திமுகவே வெற்றி பெற்றுள்ளது. ஸோ அந்த வெற்றியை 2021 தக்க வைத்துள்ளது. இந்த வெற்றி தொடர்ந்து நீடிக்குமா என்பது மக்களின் கருத்து கணிப்பில் மக்கள் பதிலளித்துள்ளார்கள். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் இந்த இடத்தில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது. திருவெற்றியூர் ஒரு பொது தொகுதியாகும். இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 2,87,777. அதில் ஆண்கள் 1,42,320, பெண்கள் 1,45,457. 2021 பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை 1,98,885. சதவீத அடிப்படையில் 69.5. நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,111.4%. இந்த திருவெற்றியூர் தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் கோட்டையாக கடந்த தேர்தல்களின் வெற்றி அமைந்துள்ளது. இது இந்த தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும் என்பது அதனுடைய கூட்டணி கட்சிகளின் செயல்பாடு, கட்சி தொண்டர்கள் களத்தில் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை பொறுத்தே அமையும். தற்போது திருவெற்றியூர் தொகுதியின் கருத்து கணிப்பு முடிவை பார்க்கலாம். திமுக 30% மக்களின் ஆதரவை பெற்று முதலிடத்தில் உள்ளது. 2ஆம் இடத்தில் யாரும் எதிர்பார்க்காத டிவிகே, விஜயின் டிவிகே கட்சி 24% வாக்குகளுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. 3ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி. போன முறை சீமான் 24% ஓட்டுகளை பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை 22% ஓட்டுகளை பெற்றுள்ளார். எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று 5% மக்கள் தெரிவித்துள்ளனர். நாளை மற்றொரு தொகுதி கருத்து கணிப்பை உங்களிடம் வெளியிடுகின்றோம். அதுவரை தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.